அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே விசேஷமா நான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புள்ளி விவரம் என்னுடைய மனதை கொஞ்சம் கிள்ளியது. ஸோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்திய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய புள்ளி விவரம் அல்லது வெளியீடு என்ன சொல்லுது அப்படின்னா, 2023 மட்டும் 13,892 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னுடைய கண்களில் பட்டது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா வாழ்க்கையை சொல்லி தருவதற்காக தான் கல்வி நமக்கு வருகிறது. ஆனால் இங்க வந்து கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணுகிறார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதனால தற்கொலை என்பது அது ஒரு முடிவு கிடையாது அப்படிங்கிறத மையமா வைத்துதான் இந்த நாளில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஸோ செக்குலர் ஃபீல்டுல கல்வி என்பது மனிதன் வந்து வாழணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அண்ட் ஆவிக்குரிய காரியங்களில் அல்லது ஆன்மீகத்துல வந்து திருச்சபை வந்து அதற்கான ரோலை பிளே பண்ணுது. அதாவது மக்கள் வந்து வாழ்வதற்காகவே, அவங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காகவே உருவானதுதான் திருச்சபை. சோ கிறிஸ்து அதற்கு தலையாகவும் சரீரமாகிய திருச்சபை அத்தனை பேரும் மக்கள் எல்லாம் இணைந்து சபையாக மாறுகிறார்கள். இதுதான் வரலாறு. சோ இங்க கல்வி என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஸோ ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கு தேவையான காரியங்களை அது செய்கிறது. ஸோ கல்வி என்பது வெறுமனே போயிட்டு ஓடுற பஸ் எங்க போகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறது மட்டுமல்ல, அது மனிதன் வந்து சரியாக சிந்திக்கவும் அவன் செயல்படவும் தூண்டுவதுதான் இந்த கல்வி. இதுல எழுத்தறிவும் இருக்கிறது, படிப்பறிவும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி சிந்தனை அறிவும் என்பதும் இருக்கிறது. ஸோ ஒரு கல்வி, ஸ்கூல் கல்வி அப்படின்னு சொல்லி வரும்போது அது படிச்சா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நமக்கு வந்து வருமானம் வரும், வருமானம் வந்துச்சுன்னா ஒரு தொழில்லாம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வயிற்று கல்விதான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை கல்வி என்கிற இன்னொரு சப்ஜெக்டும் இருக்குது. அது கல்வி நிறுவனங்களும் அதை செய்ய வேண்டும். அதே நேரத்துல திருச்சபை வந்து அதற்கான முழு முயற்சியை எடுக்க வேண்டும். ஸோ வயிற்று கல்வியை தாண்டி வாழ்க்கை கல்வியை வந்து அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ அதற்காக தான் கடவுள் வந்து அனைவருக்கும் கல்வி என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த எஜுகேஷன்ங்கிற அந்த ஐடியாலஜியை வந்து அது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக மாறுகிறது. ஸோ அனைவருக்கும் கல்வி என்கிற ஒரு திட்டத்தை வந்து ஒட்டுமொத்த உலகமும் எல்லா நாடுகளிலும் எல்லா இனங்களிலும் அதை வந்து அமல்படுத்த வேண்டிய நிலையில தான் இருக்கிறார்கள். ஸோ கல்வி என்பது அனைவருக்கும் அவசியம் என்கிற ஒரு நிலைக்கு வந்து உலகமே தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் தன்னுடைய வார்த்தையை வந்து ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் படிக்கணும், அவன் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது செய்தார். இவன் ஒருவேளை 10 கமாண்ட்மெண்ட்ஸை வந்து ஒருவேளை அவரு எழுத்துல கொடுக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அல்லது அவருடைய சிந்தனைகளை அவருடைய செயல்பாடுகளை வந்து எழுத்துல வைக்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சு பார்த்தாவே ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. இத்தனைக்கும் எழுதி வச்சதையே நம்ம எழுதி வச்ச ஏட்டே நம்ம மாற்றுகிறோம் என்றால் எழுதி வைக்காமல் இருந்திருந்தால் என்னெல்லாம் ஆயிருக்கும். சோ வேதம் என்பது அது வெறுமனே காகிதம் அல்ல, அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஆயுதம். சோ அந்த ஆயுதம் வந்து மக்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அடிமைத்தனத்தில் அழிந்து கொண்டிருக்கிறவர்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். குருட்டாட்டமா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ இதுதான் கல்வியினுடைய சித்தாந்தம். அதேதான் வந்து வேதத்தினுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி வேதத்தை எழுதினவர்களை காட்டிலும் அதை பயன்படுத்துகிறவர்கள், அனிதன வாழ்வில பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் அதிக வலிமையை தருகிறது அந்த வேதம். ஸோ அதனால அனைவரும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது வேதத்தை வந்து தியானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இந்த அனைவருக்கும் கல்வி என்கிறதை கொண்டு வருகிறார். ஒருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது. சோ அதுல வந்து அவர் குறியாக இருக்கிறார். திருடன் மட்டும்தான் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று, கடவுள் வந்து அந்த மாதிரி கிடையாது. சோ கடவுள் இயேசு வந்து என்ன சொல்லுகிறார், நானும் ஜீவனை கொடுக்கும், அது வந்து பரிபூர்ணப்படும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆக திருச்சபையினுடைய முழு வீச்சு அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மன வளர்ச்சி என்ன அப்படின்னா, சமுதாயத்தை வந்து அவன் வளர்க்கணும், சமுதாயத்தை வந்து உயிர்ப்பிக்கணும், சமுதாயத்தை வந்து அழிய விட்டுறக்கூடாது என்பதுதான். சோ அதனால வேதம் வந்து வெறுமனே ஒரு காகிதம் அல்ல, அது உண்மையிலே ஒரு பெரிய ஆயுதம். அதை நம்ம பயன்படுத்தணும் என்றால் இந்த சமுதாயம் தற்கொலை எண்ணத்துக்கே போகாத மாதிரி நிச்சயமாக கொண்டு வரலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ so மச்.